அப்போது மஞ்சத்தின் மேலே பட்டு கயிற்றில் தொங்கிய சீட்டு அவன் கண்ணில் பட்டது. அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று அதை அறிய இழுத்து விடிவிளக்கு ஒளியில் படித்து பார்த்தான். ஒன்றும் விசாரியாமலே நின்று செயல் செய்வார்களே பொன்றுவார்கள் வீணிலே. நின்று விசாரித்து எதையுமே நினைத்து பார்த்து செய்பவர் ஒன்று செல்வம் கூடியே என்றும் இன்பம் காண்பாரே. இதை படித்தவுடன் சரி, விசாரித்து பார்த்தே முடிவுக்கு வருவோம் என்று உருவிய வாளை உரையிலே போட்டுவிட்டு வந்த வழியே திரும்பினான் வணிகன். பொழுது விடிந்தவுடன் காலையில் அவன் தன் வீட்டிற்கு வந்தான். நெடுநாளைக்கு பின் திரும்பி வந்த கணவனை கண்டதும் அவன் மனைவி அவனை பணிந்தெழுந்து வரவேற்றாள். அவர்கள் மகனான அந்த இளைஞனும் அவன் காலடியில் விழுந்து வணங்கினான். வணிகன் தன் மனைவியை நோக்கி, இவன் யார் என்று கேட்டான். தெரியவில்லையா? நம் மகன். நீங்கள் போகும்போது சிறுவனாயிருந்தான், இப்போது வளர்ந்து விட்டான் என்றாள் அவள். உடனே வணிகன் தன் அருமை மகனை கட்டி தழுவி கொண்டான். பிறகுதான் புத்தி கெட்டத்தனமாக நடந்து கொள்ள இருந்ததை பற்றி கூறி, இந்த தலையாட்டு சீட்டினால் இவன் பிழைத்தான் என்று குறிப்பிட்டு தன் மகனை நோக்கி, இந்த சீட்டு உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டான். சிறு வயதில் தாங்கள் வெளிநாட்டுக்கு புறப்பட்டு போகும்போது அரிய பொருட்களை 1000 பொன் கொடுத்தேன் வாங்கிவிட வேண்டும் என்று சொன்ன நீதி என் உள்ளத்தில் பதிந்திருந்தது. அதனால் தான் அந்த பாட்டு சீட்டை 1000 பொன் கொடுத்து வாங்கினேன் என்றான். நல்ல காரியம் செய்தாய். கோடி பொன்னுக்கு சமமான உன்னை நான் இழவாமல் செய்தது அந்த சீட்டு என்று அவனை தழுவி கொண்டான் வணிகன். அவர்கள் பல நாட்கள் அன்பாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தார்கள்.